ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம ஆயில் பேஸ்டில் கலர் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்துக்கிட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதை சுற்றி ஒரு மீடியம் கலர் பிங்க் எடுத்துகிட்டு அதையும் போட்டு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க் ஆர் பர்பிள் எடுத்துகிட்டு சுற்றி சர்க்கிள் பண்ணி கலர் பண்ணுறேன். ஸோ இதில் மர்ஜிங் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபோர்த் கலராக ஒரு டார்க் பர்பிள் எடுத்துக்கிட்டு அதை ஷேட் பண்ணுறேன். ஸோ சென்டரில் ஒயிட் கலர் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கலருக்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்லேருந்து டார்க் ஷேட் போகணும். லைட் கலரை நல்லா மர்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் டார்க் கலரை மர்ஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஸோ மர்ஜிங் டெக்னிக் தான் இது. ஸோ இது மாதிரி எரேஸ் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா ஈவன் டோனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் டயக்ராம். இது ஆயில் பேஸ்ட்டுன்றதால நார்மல் பென்சிலில் இதில் ட்ரா பண்ண வராது. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 8B பென்சில். அதை வச்சு அவுட்லைன் போடுறேன். அண்ட் கிருஷ்ணா அவுட்லைன் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ ஷில் அவுட் எஃபெக்டில் நம்ம போட போகிறோம். இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஆர்ட் ரிலேட்டடாக தேவைன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ கிருஷ்ணாவோட ஷில் அவுட்டி ட்ராயிங்க்கு அந்த பென்சிலை வச்சு டார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ ப்ரஷ் பண்ணும் இதில் ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். ஆனால் ப்ரஷ் பென் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடாக கிடச்சிது. ஸோ 2 தடவை மேலே கலர் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த பென்சில் நல்லா டார்க் ஷேடாக இருந்தது. கீழே இப்போ நான் கிராஸ் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ கிராஸ் எஃபெக்டை ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிக்கிறேன். அடுத்தது அங்கே ஒரு ட்ரீ மாதிரி போடலான்ட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதையும் டார்க் பண்ணிக்கிறோம். தென் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து லைட்டாக கேலக்ஸி எஃபெக்ட் வரணுன்றதுக்காக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் டயக்ராமாக வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video.